ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட்டர்டே தாங்க, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை சாமி கும்பிட்டது தாங்க. என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. யாரெல்லாம் வந்து சாமி கும்பிட்ருக்கீங்க இந்த வாரம், என்னென்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தாங்க செஞ்சோம். கொஞ்சம் ஒர்க் பிஸின்றதுனால பூ வந்து ஸோ வந்து என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னா, எல்லாமே வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஸோ எல்லாமே அவங்க தான் சமைச்சாங்க. ஸோ வந்து அது எல்லாமே வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ கொஞ்சம் மெமரியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் பாருங்கள் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னா, ரைஸு, அப்புறமா வந்து பீன்ஸ் கேரட் பொரியல், வாழைக்காய் பொரியல், அப்பளம், சாம்பார், அப்புறமா வந்து சிக்கிடிக்காய் கொத்தவரங்காய் பொரியல். பாருங்கள், சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே இது விரதமே முடிகிற அளவுக்கு இருந்துச்சு, முடிச்சிடலாமான்ற அளவுக்கு. அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறமா வாழைக்காய் பொரியல், அப்புறமா வந்து பீன்ஸ் கேரட் பொரியல், அப்புறமா வந்து ரைஸு. இது எல்லாமே இந்த டைம் நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் செஞ்சேன். எல்லாமே மீதி வந்து பொரியல் வந்து 4 வகையான பொரியல் வந்து அவங்க தான் செஞ்சாங்க. சாம்பாருமே அவங்க தான் செஞ்சாங்க. உண்மையிலேயே சாம்பாரோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நான் வந்து செப்ரேட்டாக ஒரு வீடியோவாக வந்து அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், சாமி கும்பிட்றதுக்கு வந்து படசல் வந்து போட்டுட்ருக்காங்க. நாங்கள் எப்போவுமே வந்து நடு வீட்டு பள்ளையம் வந்து நாங்கள் 3 பள்ளியமாக தாங்க போடுவோம். ஸோ வந்து பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து 3 இலையிலையுமே வைப்போம். ஸோ நம்ம என்ன சமைச்சிருக்கோமோ அது எல்லாமே நம்ம ஒரு இலையில வச்சு நாங்கள் படைக்கவும் மாட்டோங்க. ஸோ எல்லாமே வந்து 3 இலையில வச்சு தான் படைப்போம். அப்புறமா வெளியே வந்து ஒரு இலை வச்சு படைப்போம். ஸோ நீங்களே வந்து எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் எப்போவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் வீட்லேயும் சரி, இங்கே நான் வந்து மேரேஜ் ஆகிட்டு வந்ததும் சரி, இப்படி தான் சமைச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ தான் வந்து படத்துலலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் வந்து அவங்களே சமைச்சாங்க. ஃபோட்டோஸ்லாம் ஏன் வந்து கேலண்டர் அட்டை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அது வந்து என்ன ரீசன் அப்படின்னா, அதோட சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேங்க. ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த வருஷம் வந்து அந்த ஃபோட்டோஸ், அந்த முருகரோட ஃபோட்டோ வீட்டுக்கு வந்ததுனால தான் எனக்கு வந்து பேபி பிறந்தாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் மெமரியாக வந்து நான் அதை எப்போவுமே வந்து பார்த்துட்டே இருப்பேங்க. ஸோ அதை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். முருகரை பார்த்து கரெக்டாக முருகர் மாதிரி என் பாப்பாவும் பிறந்திருக்கா. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேங்க. எவ்வளோ ஃபோட்டோஸ் இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு பர்சனலாக மனசில் ஒரு சென்டிமெண்ட்டாக தோணும்ல. இது இந்த பொருளை வந்து ஒரு சில சின்ன விஷயமா இருந்தால் கூட, சின்ன பொருளாக இருந்தால் கூட நமக்கு ஒரு ஆசை இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான். பாருங்கள், படத்தில் வந்து பாருங்கள் 3 பள்ளியும் வந்து போட்டுட்ருக்காங்க. சாம்பார், பொரியல், அப்புறமா வந்து அப்பளம், பாயாசம் எல்லாமே நான் செஞ்சேன். இது வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக வீடியோ வந்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ பாருங்கள், எங்களோட பூஜை ரூம் வந்து இது தாங்க. நாங்கள் வந்து பூஜை ரூமுக்கு இன்னும் தனியாக வந்து செப்ரேட்டாக நம்ம வந்து போடலை. இது வந்து வெளியே வந்து சாமி கும்பிட்றதுக்காக படத்தில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரைஸு, அப்புறமா வந்து பஜ்ஜி செஞ்சோங்க. வாழைக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி செஞ்சோம். அப்புறமா வந்து சாம்பார் தான் உண்மையிலே அட்டகாசமாக இருந்துச்சு. நான் அது வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக வீடியோ போடுறேன். அப்புறம் இது வந்து அவங்க செஞ்சதுனால ஜென்ஸ் சமையல் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே எல்லாமே பாருங்கள், இந்த பொரியல், சாம்பார் எல்லாமே அவங்க செஞ்சது தான். அவ்வளோ டேஸ்டி இருந்தது இந்த வருஷம். ஸோ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக செப்ரேட்டாக கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் யார் சமைச்சிங்க, யாரெல்லாம் சாமி கும்பிட்ருக்கீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லுங்கள். புரட்டாசி மாதம் பாருங்கள், ஃபுல் மீல்ஸ் வந்து நான் சமைச்சது எல்லாமே பாருங்கள் வீடியோவாக இருக்குது. பாருங்கள், ரைஸு, சாம்பார், பஜ்ஜி, பொரியல், 4 வகையான பொரியல், பாயாசம், அப்பளம் எல்லாமே. நாங்கள் வந்து பூஜை ரூம் வந்து செப்ரேட்டாக வைக்கலைங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சின்ன குட்டி குட்டி ரூமாக தான் இருக்குது. வீடு கட்டணுங்க. ஸோ வீடு இன்னும் கட்டலை. ஸோ இது வந்து பழைய வீடுன்றதுனால இப்போதைக்கு சும்மா டெம்ப்ரரியாக தாங்க இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட சின்ன குட்டி மினி வந்து பூஜை ரூமு. அப்புறமா வந்து பக்கம் வந்து மூட்டைங்கள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம வந்து வில்லேஜ் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு வந்து எல்லார் வீட்லேயுமே மூட்டை இருக்குங்க. மூட்டை இருக்கிறது தாங்க அழகு. எம்டியாக வந்து ஒரு ரூமில் வந்து நம்ம பூஜை ரூமாக இருக்கட்டும், இல்லை என்னவாக இருக்கட்டும், ஒரு கிச்சனாக இருக்கட்டும், ஒரு ஹாலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்து வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து மூட்டை போட்டு வைப்பாங்க. ஸோ மூட்டையை பார்க்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உண்மையாகவே மூட்டைன்றதுலாம் நம்மளும் ஒரு வரங்க. உண்மையாகவே ஒரு வருஷம் அவ்வளோ விளைஞ்சி வரும். ஒரு வருஷம் சுத்தமாக விளைச்சலே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் போகும். எம்டியாக நாங்களும் வீட்டோடு இருந்திருக்கோம். ஸோ எம்டியாக வீடு இருந்ததை விட எனக்கு குட்டி இந்த சாமி ரூமோட இவ்வளோ மூட்டைகள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். உண்மையாகவே ஏன்னா நம்ம வந்து கடையில் வந்து ஒரு ரைஸ் வந்து வாங்கி சாப்பிடும்போது அதோட
அருமை வந்து தெரியும்னு சொல்லுவாங்க. இல்லாத போது தான் அதோட கஷ்டம் தெரியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஸோ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு வருஷமும் கடையில் வாங்கி ஒவ்வொரு மாதமும் சாப்பிடும்போது இப்போ நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ விளைஞ்சி இவ்வளோ மூட்டை இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறோம். ஸோ எங்கள் வீட்டு வந்து சாட்டர்டே வந்து இப்படி தாங்க போயிட்டு இருந்துச்சு. இவ்வளோ தான் சமைச்சோம். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். எங்களோட மினி பூஜை ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கேலண்டர் அட்டை வந்து நம்ம சென்டிமெண்ட்டாக தாங்க வச்சுருக்கோம். எல்லா ஃபோட்டோஸும் இருக்குதுங்க. ஸோ வந்து முத்துமலை முருகர் ஃபோட்டோ இருக்குது, அப்புறமா வந்து பழனி முருகர் ஃபோட்டோ இருக்குது, அப்புறமா திருப்பதி ஓவரால் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். பழனி முருகர் வந்தாங்க, என் பாப்பா வந்திருக்காங்க. ஸோ நிறைய வந்து பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். முத்துமலை முருகர் வந்திருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்சதை வந்து சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்ருக்கோம். யாருக்கெல்லாம் அந்த 4 வகையான பொரியலில் வந்து உங்களுக்கு எது ஃபேவரேட்னு சொல்லுங்கள். கொத்தவரங்காய் பொரியலா இல்லை உருளைக்கிழங்கு பொரியலா? எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரேட் வந்து எப்போவுமே உருளைக்கிழங்கு பொரியல் தான். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு. அப்புறம் கொத்தவரங்காய், அப்புறமா வாழைக்காய் பொரியல், பீன்ஸ் கேரட் பொரியல்லாம் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறது வந்து 3/4 அப்படின்னு சொல்லலாம். 3/4 அப்படின்னா 3/4 வந்து 3 பங்கு வந்து காய்ங்க எடுத்துக்கணும் அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ட்ரை பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் என்னோடய மினி பூஜை ரூம் அண்ட் மினி ரூம் வந்து எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள் மூட்டை எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ யாராவது வீட்டிலலாம் இந்த மாதிரி மூட்டை இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த வருஷம் சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை வந்து எப்படி போனது, எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வருஷம் நாங்கள் இப்படி தாங்க செய்வோம். ஸோ ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். இந்த வருஷம் நம்ம நிலத்துலேயே வந்து நம்ம வாழை மரத்தில் வச்ச வந்து வாழைப்பழம் வச்சு தாங்க படைக்கணும்னு நினச்சோம். ஒரு பேசன் வச்சோம். அது ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா பழம் வந்து ரொம்ப பழுத்து போயிடுச்சிங்க. சாமி கும்பிட்றதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், வரல. ஸோ உதிரியாக இருக்கிறது தான் வச்சுருக்கோம். பாருங்கள் எங்களோட பர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோட சாமிகள் எப்படி இருக்காங்க. ஸோ எங்களோட மினி பூஜை ரூம் இது தான். ஸோ பார்ப்போம், ஃப்யூச்சரில் வீடு கட்டும் போது செப்பரேட்டாக வந்து பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணுவோம். அப்போ வந்து நல்லாயிருக்கும் பார்க்கவும். ஸோ பூஜை ரூம் தனியாக, ஸ்டோர் ரூம் தனியாக வைப்போம். ஸோ இப்போதைக்கு இருக்கிறத வச்சு ஓட்டிகிட்டு போவோம், சரிங்களா? ஸோ எங்களோட பூஜை எப்படி இருக்குது, எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள். நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்படியே சுற்றி போட்டுக்கலாம். உண்மையாகவே அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பூஜை ரூம் ரொம்ப பிடிக்குங்க பூஜை பண்ணுறது. ஸோ அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவேன். ஸோ பாருங்கள் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கும். இது வந்து திருப்பதி காலன்றங்க. ஸோ திருப்பதி காலன்ற வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எனக்கு வந்து பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறது என்ன காரணம்னா, என்னோடய ப்ரெக்னென்சியில் எனக்கு அது கிஃப்டாக வந்தது வந்து திருப்பதி காலண்டர் ப்ளஸ் திருப்பதியோட டைரி. ஸோ ரெண்டுமே ரொம்ப மெமரபுளாக இருக்கும். ஸோ அது வந்து என் பாப்பாவோட மெமரியெல்லாம் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் வந்து அதுதான். நாங்கள் வந்து இந்த மாதிரி வெளியே வந்து பார்சல் போடுவோங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி போடுவீங்களா, அப்படி இல்லையா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ, பாய்.